قال إني عبد الله آتاني الكتاب وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا. சத்தம் எடுத்துமா கொஞ்சம் மிக் பண்ணு. அது அதுக்குன்னு வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் சவுண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் கிணற்றில் யூசுஃபை யூசுப் நபியோட சகோதரங்க படுகொலைனால யூசுப் நபியை கிணத்துல போட்டோன்னே அல்லாஹ் பாதுகாத்த அந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு வந்து நூஹ் நபி கப்பலில் அல்லாஹ் செய்ய சொல்லி கப்பலில் எல்லா மக்களையும் ஏற்ற சொன்னாங்க. பாதி பேர் வரலாம், பாதி பேர் மிருகங்கள் எல்லாருமே ஜோடியாக போகிறாங்க. அந்த ஸ்டோரி. 3 வந்து 2ஆக பிளந்தது, சந்திரன் 2ஆக பிளந்தது. ஒரு பக்கம் மதினா நகரத்துக்கும் இன்னொரு பக்கத்துக்கும் வந்தது. ஆப்ரஹாம் என்ற கொடிய மன்னன் வந்து காபாவை நோக்கி போர் வந்தபோது யானைப்படையோடு யானை அந்த சைடும் போகாமல் இந்த சைடும் போகாமல் அல்லாவோட கட்டுப்பாடு எழுதி இப்படியே நினைச்சு அவ்வாவில் பறவைகள் தீக்கற்களை எரிந்தது. அதனால் யானை வந்து இதாச்சு. நான் வந்து இப்போ ஒழுவை பற்றி எடுத்திருக்கேன். ஒழு வந்து தொழுகையில் பாதி அடையாளமாகும். ஒழு வந்து ஈமான்லையும் பாதி. ஒழுவில் வந்து 4 கட்டாயங்கள் இருக்குது. முதல்ல கைகள் வந்து முட்டி அளவுக்கு கழுவணும், அடுத்து மூஞ்சி கழுவணும், அடுத்து தலைக்கு மசாஜ் செய்யணும், கால் வந்து கரண்டை கால் அளவுக்கு கழுவணும். அடுத்து ஒழுவை வந்து முறிக்கிறது வந்து கழிப்பறைக்கு போனால் போகும், அடுத்த ரத்தம் நிறைய செய்யினா வாயு வெளியேறுதல் இதெல்லாம் பண்ணால் ஒழு கழிவு. அடுத்து யாரு வரலையோ? சரி சரி சரி. அடுத்து வரலையோ? அஸ்மிதா, இது சப்ரீன். நம்ம ஜும்மாத்தில் வந்து காலையில் வந்து அஜித் சொல்லணும். அஜித்தில் வந்து நம்ம கவுன்சில் என்றைக்குமே ஓடணும். அது வந்து நம்மளால் ஓத முடியலனாலும் ஃபஸ்ட்டு 10 ஆயிரத்து லாஸ்ட்டு 10 ஆயிரத்து ஓடணும். அப்படி ஓதுனா வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து மனுஷன் மையத்தில் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து எனக்குமே ஜும்மாவில் வந்து நகை வெட்டணும், அதுக்கடுத்து குளிக்கணும், அதுக்கடுத்து வந்து ஜும்மாவில் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து பாங்கு சொன்னாங்க பள்ளிக்கு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டகம் நன்மை கிடைக்குமா, செகண்ட் வந்து மாடு நன்மை கிடைக்குமா, தேர்டு வந்து ஆடு நன்மை கிடைக்குமா, ஃபோர்த்து வந்து கோழி நன்மை கிடைக்குமா, ஃபிஃப்த்து வந்து முட்டை நன்மை கிடைக்குமா. அதுக்கடுத்து பள்ளியில் வந்து பள்ளியில் பயான்னு சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம வந்து கை செய்ய, வாய் செய்ய, கண் செய்ய எதுவுமே காட்டக்கூடாது தான். இதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கும் எனக்கு அந்த கிட்வி செய்வாங்க. அடுத்து யாரு? அற்புதமான நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு நிகழ்வு. அந்த இரவில் ஒரே இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நடந்தது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க தலைமை தாங்கி தொழுகை நடந்தது. பின்னர் புராக்கன் வாகனத்தின் மூலமாக அவங்க ஒவ்வொரு வானத்தையும் கடந்தாங்க. முதல் வானத்தில் ஆதம் நபியை மீட் பண்ணாங்க, 2ஆவது வாரத்தில் ஈசா நபி, யஹ்யா நபி, 3ஆவது வாரத்தில் யூசுப் நபி, 4ஆவது வாரத்தில் நான் கூறப்போகிறது நல்ல தொழுத வீடு தொழாத வீடு, நல்ல தொழுத வீடு பிரகாசமாக இருக்கும், தொழாத வீடு இருண்டதாக இருக்கும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வேண்டும் 7 தடவை தவாப் செஞ்சுட்டு
மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுதுட்டு ஜம்ஜம் கிணறுக்கு வந்துட்டு மினால கொஞ்ச நேரம் இருந்துட்டு சஃபாக்கும் மருவாக்கும் தொங்குட்டம் போடணும். தொங்குட்டம் போட்டுட்டு அரஃபாவில் போய் ரொம்ப நேரமாக திக்ர் எடுக்கணும். அப்புறம் முஸ்தலிஃபாவுக்கு போய் கல்லை எடுத்துட்டு கல்லை எறியணும். அப்புறமா குர்பானி கொடுத்துட்டு முடி களையணும். அல்லாவோட செய்தியை வந்து குரான் மூலமாக நபிக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் நெருப்பு மின்னல் மழை அப்புறம் இயற்கை நிர்வாகங்கள்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. இவங்க வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் கியாமத்து நாளில் சூடு ஊதுவாங்க. இவங்க வந்து அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் மலக்குல் மௌத் கடைசி நாளில் வந்து உயிரெடுப்பாங்க. இவங்க தான் வந்து ரஹீப் மற்றும் மரித். அவங்க வந்து நம்ம செய்கிற வந்து செயல்களை வந்து கவனித்து கண்ணியமாக எழுதி பதிவு செய்வாங்க. இவங்க வந்து கிராமன் காத்திபின். இவங்க வந்து நம்மளோட லெஃப்ட் ஷோல்டர்லேயும் ரைட் ஷோல்டர்லேயும் இருந்து நம்ம செய்கிற தீமைகளையும் நம்ம செய்கிற நல்லதையும் எழுதுவாங்க. இவங்க வந்து ஹாபிஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்மளை வந்து பாதுகாப்பாங்க. இவங்க வந்து முன்கர் நகீர். இவங்க வந்து நம்ம கியாமத்து நாளில் நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. முதல்ல 5 களிமா அல்லாஹ் ஒருவனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2வது நம்மளுக்கு வந்து தொழுகை வந்து முக்கியமானது. தொழுகை யார் முக்கியம் கரெக்டாக பற்றி பிடித்தாரோ அவருடைய வாழ்க்கையிலையும் வறுமையிலையும் வெற்றி பெறுவார். நோன்பு வந்து ரமலான் மாதம் வந்து நம்ம கட்டாய கடமை. நோன்பு வந்து வைக்கிறவங்க ரய்யான் வாசல் வழியாக சொர்க்கத்து வழியாக வாசல் வழியாக நுழைவார்கள். அதே மாதிரி ஜக்காத் வந்து 85% தங்கம் அல்லது 85 கிராம் தங்கம் அல்லது பணம் மேல் உள்ளவங்க கண்டிப்பான முறையில் ஜக்காத் கொடுக்க வேணும். ஹஜ்ஜு இளமையும் நம்மளுக்கு பண வசதி இருக்கும்போது வயசானவன போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாமல் இளமையும் பண வசதி இருக்கும்போதே நம்ம அந்த ஹஜ்ஜோட கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லி 85 தான் சொன்னாங்க. நரகவாசிகளுடைய அப்புறம் விஷப்பூச்சி நிறைந்ததாக இருக்கும். சொர்க்கவாசிகளுக்கு அப்புறம் நல்ல பூஞ்சோலியாக இருக்கும். நரக நெருப்பு வந்து இங்கே உள்ள நெருப்பை விட ரொம்ப கொடியதாக இருக்கும். சொர்க்கத்தில் நம்மளுக்கு எந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது. நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். தண்ணி வந்து பார்த்து குடிக்கலாம். இல்லை தூசி பூச்சி எதுவும் கிடக்காது. அப்புறம் பிஸ்மில்லா சொல்லி தான் குடிக்கணும். பிஸ்மில்லாவோட பொருள் வந்து என்னென்னா அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்யப்பட்டது. அப்புறம் வந்து நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்ணி வந்து ஒரே தடவையாக குடிச்சிடக்கூடாது. 3 தடவை எடுத்து குடிக்கணும். இஸ்லாம் வந்து இஸ்லாத்தின் பெண்கள் வந்து எதெல்லாம் தடைப்பட்டிருக்குது. பெண்கள் வந்து வெளியே போகும்போது சலங்கை கொலுசு போடக்கூடாது, வீட்டில் சாயம் பூசக்கூடாது, நெல் பாலிஷ் போடக்கூடாது, வெளியே போகும்போது கண்டிப்பாக பூ வெட்டி போகக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, ஃபர்தா போட்டு தான் கண்டிப்பாக போகணும். அவங்களோட கபூர் வந்து சொர்க்க பூஞ்சொலியாக ஊற்றி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போகிறவங்க வந்து அவங்களோட கபூர் வந்து இவ்வளோ நரக வேதனை இல்லை. இஸ்லாம் ஹஜ்ஜு பயணத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஹஜ்ஜு பயணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏரோப்ளேன்லேருந்து நம்ம நீளத்தை வச்சுட்டு நம்மளோட இஹ்ராம் வீச போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கஅபாவுக்கு வந்து 7 முறை சுற்றணும். அதுக்கப்புறம் நம்ம ஜம்ஜம் தண்ணீருக்கு வந்து தண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சஃபா மர்வாவில் வந்து 7 முறை சுற்றணும். அதுக்கப்புறம் நம்ம மினா டென்ட்டில் வந்து 5 நாள் தங்கிட்டு அடுத்து நம்ம அரஃபா மலைக்கு போகணும். அங்கே நம்ம நிறையா துவா செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம முஸ்தலிஃபாவுக்கு வரணும். முஸ்தலிஃபாவுக்கு வந்து 7 கல் எடுத்து 3 சைத்தான்ட்டு எறியணும். அதுக்கப்புறம் நம்ம குர்பானிக்கு வந்து குர்பானி பண்ணோம். ஆடு மாடு ஒட்டகம் எதுனாலும் குர்பானி பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம முடி வெட்ட போகணும். முடி பண்ணி வெட்டினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கஅபாவுக்கு வந்து ஹஜ்ஜு பண்ணணும். இதோட நம்ம ஹஜ்ஜு பயணம் முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நாங்களும் இந்த ஹஜ்ஜு பயணத்தை ஃபாலோ பண்ணி பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி எடுத்த தலைப்பு வந்து இப்ராஹிம் நபி வரலாறு. இப்ராஹிம் நபியோட தந்தை ஆசர் வந்து சிலைகளை செஞ்சு விற்கக்கூடியவங்க இருந்தாங்க. அது சஜ்ஜா செய்யக்கூடியவங்க இருந்தாங்க. இப்ராஹிம் நபி அந்த ஊர் மக்கள்லாம் சஜ்ஜா செய்யக்கூடியவங்க இருந்தாங்க. ஒரு நாள் எல்லாரும் திருவிழாக்கு போன சமயத்தில் இப்ராஹிம் நபி வந்து சிலைகளெல்லாம் உடைச்சிட்டு கோடாரி வந்து பெரிய சிலை கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஊர் மக்கள் வந்து கேட்டபோது சிலைகள்லாம் யார் உடைச்சான்னு கேட்டபோது இது சிலை பெரிய சிலை தான் உடைச்சிச்சுன்னு அப்படி அவங்க சொன்னாங்க.
நீ இல்லை, நீ தான் உடைச்சிருக்க, நீ எங்கள் தெய்வத்தை இழிவுபடுத்திட்டேன்னு சொல்லி இப்ராஹிம் நபியை வந்து நெருப்பில் போட்டாங்க. இப்ராஹிம் நபியை நெருப்பில் போடுற சமயத்தில் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நாமல் வைக்கன்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ் தாலா அதை வந்து அவங்களுக்கு எதமாக்கிட்டாங்க. இது வந்து குர்பானி எப்படி நம்மளுக்கு வந்துச்சுன்னு, அதாவது அவங்க இஸ்மாயில் நபியை அவங்க கனவுல வந்துச்சு, இஸ்மாயில் நபியை அறுக்கிற மாதிரி. அப்போ ஒரு நாள் இஸ்மாயில் நபியை இப்ராஹிம் நபியை சோதிக்கிறதுக்காக வேண்டி இஸ்மாயில் நபியை அறுக்க கொண்டு போனாங்க. அப்போ அல்லாஹ் தாலா ஆட்டை இறக்கணும். அதுதான் இது உயர்ந்த சொர்க்கமாக ஜனத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது. அது அல்லாஹ் தாலாவை வந்து ஈமான் கொள்கிறவங்க, 5 கொள்கையை தொழக்கூடியவங்க ஜனத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடியவங்களாக இருக்காங்க. ஜன்னத்துல் மாவால வந்து அனாதைகளை ஆதரிக்கிறவங்க, அப்புறம் வந்து பெற்றோரை ஆதரித்து அவங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவங்க வந்து ஜன்னத்துல் மாவால நுழையக்கூடியவங்க இருக்காங்க. அடுத்ததாக வந்து சலாம் அதிகமாக சொல்லி பரப்பி மற்றவங்களையும் எத்தி வைக்கக்கூடியவங்க தாருசலாம் நுழையக்கூடியவங்க இருக்காங்க. அடுத்து தாருல் குல்த்தில் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா, அல்லாஹ் தாலா விருப்பமான செய்யக்கூடியவங்களா, அல்லாஹ் மாறு செய்யாமல் இருக்கிறவங்க வந்து தாருல் குல்த்தில் நுழையக்கூடியவங்களா இருக்காங்க. ஜன்னத்துல் அதானில் வந்து மற்றவங்க அதிகமாக திக்ர் செஞ்சு அல்லாஹ் தாலா பிடித்தமான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அடுத்து இது நரக நேர்வாசல் ஜஹன்னம் வந்து முதல் இதாக இருக்குது. இதில் வந்து தொழாதவங்க அல்லாஹ் தாலாக்கு மாறு செய்கிறவங்க வந்து ஜஹன்னத்தில் நுழையக்கூடியவங்களாக இருக்காங்க. ஜஹீமில் வந்து அல்லாஹ் தாலாவை வந்து அவங்களோட கட்டளைகளை மீறி அவங்க நம்ம குரானுக்கு இல்லாத அப்பாற்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு எத்தி வச்சு அதை வந்து இது பண்ணுறவங்க வந்து ஜஹீம்ங்கிறதுல நுழையக்கூடியவங்களாக இருக்காங்க. உத்தாமாங்கிறதுல வந்து ஒரு மோசமான படுகொலையாக இருக்குது. இதில் யார் வீழ்த்தப்படுவாங்கன்னா, நம்ம வந்து தங்கம் நாணயம் இதெல்லாம் அல்லாஹ்ல நம்ம கொடுத்தோம், அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு இது கொடுக்காம இருப்பாங்கல்ல, ஜக்காத் கொடுக்காம இருக்கிறவங்க வந்து இதில் வந்து நுழையப்படுகிறாங்க. ரபியுல் அவல் மார்ச் ஜீம் போடக்கூடாது, என்ன ஃபே போடுறது என்ன ஜீம் போட்டிருக்கேன். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஷவ்வால் அக்டோபர் துல்ஹைஜா நவம்பர் துல்ஹஜ் டிசம்பர் இஸ்லாமிய 7 ஞாயிறு விடுத்துறது படியா செவ்வாய் ஹமீஸ் வியாழன் சபத்து அண்டை வீட்டாரிடம் பகை கொள்ளாதீர்கள். அண்டை வீட்டாரிடம் அன்பகம் பணிவாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் தீமை செய்தால் நன்மை செய்யும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய வானத்திலும் உள்ள விஷயத்தில் நிறைய வேதனைப்பட்ட போதிலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். மனிதர்களிடம் மன்னிப்பு கேள் என்று சொன்னால் நாம் யாரும் அண்டை வீட்டாரிடம் சேர மாட்டோம், பேச மாட்டோம் என்று சொல்வோம், பெருமையாக சொல்கிறோம். அண்டை வீரருக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் கடன் கேட்டால் கடன் கொடுங்கள். அவர்கள் நலம் சென விசாரிகள். அவர்கள் நன்மை நடந்தாலும் வாழ்த்துங்கள், தீமையை நடந்தாலும் அனுதாபம் கூறுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நாளைக்கு ஒத்தி வீடு பேங்க் லோனு எல்லாம் வாங்கி கட்டிடுறாங்க இவ்வுலக வாழ்க்கையை கண்டி. அது அவங்களோட கஃபருக்குள்ளே இப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் பயப்படாமல் இவ்வுலக வாழ்க்கையில் எல்லாம் மூழ்கி கிடக்குறாங்க. நம்ம மற்றவங்களுக்காண்டி பெருமைக்காண்டி பேங்கில் லோனு அந்த மாதிரி இஎம்ஐ எல்லாமே வாங்குறதுக்குலாம் ஹராம். வாங்கினவங்க குழி இப்படி இருக்கும். நம்மளை நல்ல வட்டிக்கு வாங்காதவங்க குழி இந்த மாதிரி இருக்கும். சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு விடுவாங்க. இது வந்து 25 நபிமார்களுடைய அத்தாட்சிகள். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆதம் நபி அவங்க வந்து ஆப்பிள் மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு போது அவங்க வந்து போயிட்டாங்க. அது ஒரு அத்தாட்சி. அப்புறம் வந்து இத்ரீஸ் நபி வந்து இவங்க முதல்ல வந்து எழுதுகோலை கண்டுபிடிச்சு எழுத கற்றுக் கொடுத்தாங்க. நூஹ் நபி வந்து அல்லாஹ்வை பின்பற்றினவங்க வந்து அந்த கப்பலில் வந்து ஏற்றிட்டு போனாங்க. அப்புறம் ஹூத் நபியோட இதில் வந்து யார் வந்து அல்லாஹ் வந்து நிராகரித்தாங்களோ அவங்கள வந்து சூறாவளியாக வந்து அழித்தான். அப்புறம் வந்து சாலிஹ் நபிக்கு வந்து ஒரு அத்தாட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குகையில இருந்து பெண் ஒற்றகம் ஒன்று வந்து வெளில வரும் அது. அப்புறம் இப்ராஹிம் நபி வந்து மக்கா வந்து கட்டினது. அப்புறம் லூத் நபி வந்து அவங்களோட கூட்டத்தில் வந்து அல்லாஹ் வந்து நிராகரிச்சவங்க தான் அல்லாஹ் வந்து கல்லார மலையை கொண்டு அழிச்சான். அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களோட கனவுல வந்து அவங்களோட குழந்தைய வந்து குர்பான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அது ஆடு. அப்புறம் இஸ்ஹாக் நபிக்கு வந்து இப்ராஹிம் நபிக்கு சாராமியாவுக்கு பிறந்த குழந்தை தான் இஸ்ஹாக். அவங்க துவா மூலியமாக பிறந்த குழந்தை. அப்புறம் யாக்கூப் நபி வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து 12 பேர். அதில் 11 பேர் வந்து சேர்ந்து யூனுஸ் நபியை வந்து கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் யூசுஃப் நபி வந்து கிணறுல போட்ட சம்பவம். அப்புறம் அய்யூப் நபி வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து நோயால் வந்து இதுபட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ் வந்து வழிபட்டாங்க. அப்புறம் வந்து ஷுவைப் நபி வந்து ரொம்ப நேர்மையாக வந்து இது செஞ்சாங்க. மூசா நபிக்கு வந்து அவங்க வந்து கைத்தறி போடும்போது வந்து பாம்பாக மாறுச்சு. அப்புறம் ஹாரூன் நபி வந்து மூசா நபியும் ஹாரூன் நபியும் சேர்ந்து ஃபிரௌன் வந்து அழிக்கிறதுக்காக போகிறாங்க வழிகாட்டி. அப்புறம் துல்கிஃபுல் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அப்புறம் வந்து தாவூத் நபி வந்து அவங்க வந்து அரசன். அப்புறம் வந்து சுலைமான் வந்து அவங்க வந்து பறவைகள்கிட்ட வந்து பேசுகிற சக்தி வந்து இருந்துச்சு. அதனால் இலியாஸ் வந்து வழிகாட்டும் ஒளி. அப்புறம் இது அப்புறம் யூனுஸ் நபி வந்து மீன் வயிற்றில் இருந்த சம்பவம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து ரொம்ப வயசானதுக்கப்புறம் எப்படி குழந்தைன்னு நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே தந்தான். அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்து வாழ்நாள் ஃபுல்லாமே வந்து துவாவிலே வந்து இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தந்தை இல்லாமல் பிறந்த குழந்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். முஹம்மது நபி வந்து இறுதி நபி. அல்லாஹ் வந்து குர்ஆன் கொடுத்தான்.